Hi guys, welcome back to my channel videhassweethome. இன்னைக்கு வந்து நம்ம ஃபாஸ்டா 30 minutes குள்ள செய்யற மாதிரி வேற ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவாக நான் பண்ணுற லஞ்ச் ரெசிபீஸ் இல்லை வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைஞ்ச டைமில் நம்ம சீக்கிரமாக நிறைய வந்து வேலைகள் இல்லாத மாதிரி தான் நான் வந்து செய்வேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நிறைய டைமை வந்து கிச்சன்லேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான நம்மளுக்கு விருப்பமான மற்ற விஷயங்களில் ஈடுபடுறதுக்கு நம்மளுக்கு டைமே இருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபீஸ் தான் நான் எப்போவுமே செய்வேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா 1 கப் அரிசி எடுத்துக்கிறேன், 3/4 கப்பு வந்து பருப்பு ஊற போட்டுக்கிறேன். சாம்பார் தான் வைக்க போகிறோம், ரசம் வைக்க போகிறதில்ல. ஸோ சாம்பாருக்கு அளவாக புளியையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே ஊற போடுறதுலாம் போட்டுடலாங்க. இது எல்லாமே நம்ம 30 மினிட்ஸில் செய்ய போகிறோம். அதனால உங்களுக்கு வந்து பருப்பை வந்து சுடு தண்ணியில் வந்து ஊற போட்டுக்கோங்க. அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம குக்கர்லேயே வேக வைக்கும் போது கூட பருப்பு வந்து சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நான் பொரியலுக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் வந்து வறுவல் மாதிரி செய்ய போகிறேன். அதனால குட்டி குட்டி பீசஸாக வந்து நம்ம வெட்டிக்கலாம். நிறைய பேருக்கு பாவக்காய் வந்து பிடிக்காது. ஸோ எனக்கும் அந்த மாதிரி தான். நம்ம வீட்டில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சால் சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பாவக்காயை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக காய் கட் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதுக்கு ஈஸியான கட்டிங் ஸ்கில்ஸ் மாதிரி நம்ம வந்து வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து பாவக்காயை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை திருப்பி வச்சு குட்டி குட்டியாக வந்து நான் நறுக்கி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி 2 பெரிய பாவக்காயை நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த பாவக்காயை வந்து பெரிய ஒரு அடிகரமான பாத்திரத்தில் 2 கரண்டி எண்ணெய் விட்டு நான் வறுத்துக்க போகிறேன். நம்ம இதை வந்து ஓப்பனாக தான் வந்து வேக வைக்க போகிறோம். அதாவது நம்ம மேலே எதுவும் லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் வதவதன் ஆன மாதிரி ஆகிடும். நீங்கள் இதில் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். வெறும் எண்ணெய் விட்டு இந்த பாவக்காயை போட்டு வதக்கிட்டே இருக்கலாம். மசாலாலாம் நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சாம்பாரை வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் தான் செய்ய போகிறோம். நம்ம நினைக்கலாம் காயும் பருப்பும் ஒரே மாதிரி வேகுமா, பருப்பு நல்லா மசிஞ்சிருந்தால் தான் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். ஆனால் காய் வந்து கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்கணும். பட் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் சாம்பார் கிடைக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குக்கரில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு செஞ்சிங்கன்னா சாம்பார் ரொம்ப வாசனையாக இருக்கும். அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், 1 பெரிய தக்காளி. இது எல்லாமே நம்ம வணங்க விட்டுடலாம். காய் வந்து நான் எதுவுமே முன்னாடி கட் பண்ணி வைக்கலைங்க, செய்ய தான் கட் பண்ணுறேன். செய்ய கட் பண்ணியே கூட உங்களுக்கு 30 மினிட்ஸில் முடிக்கிறது தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக சொல்லலாம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அது வணங்குறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த சைடு கேஸ் ஸ்டவ்வில் உங்களுக்கு பாவக்காய் வந்து வணங்கிட்டுருக்கு, ஒரு கேஸ் ஸ்டவ்வில் உங்களுக்கு தக்காளி வெங்காயம் வந்து வணங்கிட்டுருக்கு. இப்போது அது 2 வணங்குறதுக்குள்ளே நம்ம இந்த கேரட்டையும் பீன்ஸையும் நம்ம நறுக்கி வச்சுக்கலாம். கேரட்டையும் பீன்ஸையும் கொஞ்சம் பெரிய பீஸாகவே நான் போட்டிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா குக்கரில் வைக்கும் போது உங்களுக்கு மசிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது வணங்குறதுக்குள்ளே நான் அதை கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா, சாம்பார் தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எண்ணெயிலேயே வணங்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். நெய்யில் பெருங்காயத்தூள் இந்த மாதிரி சாம்பார் தூள் எல்லாம் வந்து வணங்கும் போது உங்களுக்கு சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாவக்காய் வந்து நல்லா வந்து ஒரு 3/4 பாகத்துக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது உங்களுக்கு நான் குழம்பு தூள் ஆட் பண்ணுறேன். யூஸ்வலாக வந்து உங்களுக்கு நீங்கள் தனித்தனியாக வந்து பொடியெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பொரியல் செய்யும் போது இந்த மாதிரி குழம்பு தூள் இல்லை சாம்பார் தூளெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாக சமையலும் முடிஞ்சிடும். குழம்பு தூள் 1 ஸ்பூனும் 1/2 டீஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இந்த மசாலா எல்லாம் வந்து உங்களுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் இதை கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ண விடுங்க. அவ்வளோதான். நான் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை வணக்கிட்டு இருக்கேன். இப்போது இந்த கேஸ் ஸ்டவ்வில் காய்கறிகள் வந்து ஆட் பண்ணியாச்சு. கேரட், பீன்ஸு, உங்களுக்கு தேவையான இது கூட உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணியும் ஆட் பண்ணிட்டேன். காய் வந்து குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டியான காய்கறிகள், கத்திரிக்காய்லாம் ஆட் பண்ணாதீங்க. கத்திரிக்காய், அவரைக்காய்,
பூசணிக்காய்லாம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப மசிஞ்சு போயிடும். இந்த மாதிரி கெட்டியான காய்கறிகள் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வெந்துடும். இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது 4 விசில் விடுங்க. கேரட் பீன்ஸ் வந்து மசியவே மசியாது. கரெக்டான பக்குவத்தில் உங்களுக்கு வெந்து கிடைக்கும். பருப்பும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சுடுதண்ணியில் ஊற போட்டதுனால கரெக்டாக உங்களுக்கு வந்து காய்கறிகளும் பருப்பும் கரெக்டான லெவலில் வெந்திருக்கும். இப்போ பாவக்காய் வந்து ஃப்ரை வந்து ரெடி ஆயாச்சு. நம்ம அதை இறக்கிட்டு நான் இப்போ அரிசியை வந்து குக்கரில் இன்னொரு குக்கரில் வச்சிட போகிறேன். ஸோ இப்போ ஒரு குக்கரில் அரிசி இருக்குது, இன்னொரு குக்கரில் சாம்பாருக்கு வந்து வச்சாச்சு. ஸோ இது ரெண்டும் வந்து உங்களுக்கு ஸ்டீம் வந்தவொடனே விசிலை போட்டுட்டு சாம்பாருக்கு வந்து 4 விசில் விட போகிறேன். அரிசிக்கு 3 விசில். அதுக்குள்ளே வெள்ளரிக்காய் வந்து ஸ்லைசஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன் லஞ்சுக்காக. பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து வெந்துருச்சு. ஸோ அவ்வளோதான், சூப்பராக சாப்பாடு சாம்பார். வெள்ளரிக்காய் ஸ்லைசஸ் வந்து கொஞ்சம் ஒரு சைட் டிஷ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ரசம்லாம் வைக்காததுனால அதை வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபுல் மீல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லைசஸ்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ சாம்பார் வந்து சூப்பராக வந்து வெந்துருச்சு பாருங்கள். பருப்பு நல்லா மசிஞ்சிருக்கு. ஆனால் காய்கறிகள்லாம் பாருங்கள், கேரட்டு பீன்ஸு எல்லாம் நல்லா முழுசாக இருக்குது. ஸோ இது எதுவுமே மசியலை. முருங்கைக்காயெல்லாம் இந்த மாதிரி சாம்பாரில் நம்ம போடக்கூடாது. ஸோ சூப்பராக நான் வந்து கொஞ்சம் பொட்டேட்டோஸ் சிப்ஸ் வச்சுருக்கேன். எதுக்குன்னா அப்பளம் இல்லாததுனால நம்ம இது 30 மினிட்ஸில் முடிக்கணும் அப்படிங்கிறதுனால எவ்வளோ சீக்கிரம் நம்ம மெனுவை வந்து சிம்பிளாக பண்ணுறோமோ பட் வந்து உங்களுக்கு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ பருப்பு, சாம்பார், தயிர், பாவக்காய் வறுவல், சிப்ஸு, வெள்ளரிக்காய், சூப்பராக மீல்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த ஃபுல் மீல்ஸ் வந்து உங்களுக்கு 30 மினிட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.